தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 20/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு திட நம்பிக்கையும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையும் என்னவென்றால், நாம் உயிருடன் இருக்கும் வரை நம்மை எந்த மனுஷனாலும் மனுஷியாலும் எந்த சக்திகளாலும் நம்மை அசைக்க முடியாது. காரணம், கர்த்தர் ஒரு துருகம் போன்று நம்மையும் நம் சந்ததியும் சூழ்ந்திருக்கின்றார். அவருடைய தூதரை அனுப்பி அவர் பட்டயத்துடன் நம் முன் நம் பின் எப்பொழுதும் வலதுபுறம் இடதுபுறம் என்று அனுப்பி நம்மையும் நம் சந்ததியையும் பாதுகாத்து வருகின்றேன், இன்னும் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிற பிரியமானவர்களே. ஆகவே நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம். நம்மை சுற்றி இருக்கிற அனைவருமே நம்மை எதிர்த்து நிற்பது போல் காணப்பட்டாலும் அவர்கள் வெட்கப்பட்டு ஓடி விடுவார்கள். ஒரு வழியாக வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள் என்பது போன்று அவர்கள் வெட்கப்பட்டு ஓடி போவார்களே தவிர நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்மை யாரும் நம் உயிரோடு இருக்கும் நாள் வரை யாரும் நம்மை எதிர்த்திருக்க மாட்டார்கள். ஆகவே கவலைப்படாதீர்கள். ஆனால் கர்த்தருக்கு நன்றி கூறி அவரை மட்டும் மறவாமல் எந்தெந்த நிமிடத்தில் எந்தெந்த நேரத்தில் நமக்கு சமயம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இறைவனை துதித்து பாடி வேதம் வாசித்துக் கொண்டு மனிதர்களுடன் நம் நேரத்தை செலவழிக்காமல் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். மோசே எப்பொழுதும் கர்த்தரிடமே அவர் சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். அதேபோல் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்கின்றோம். ஏனோக்கு தேவனுடன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்கின்ற பிரியமானவர்களே, இதை போன்று நாமும் எப்பொழுதும் இறைவனுடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்போம். நாம் உயிருடன் இருக்கும் நாள் மட்டும் நம்மையும் நம் சந்ததியையும் எந்த மனிதனையும் எதிர்த்து நிற்க மாட்டார்கள். கர்த்தர் நம்முடன் இருந்து நம்மை பாதுகாப்பார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் நாங்கள் உயிருள்ள நாள் மட்டும் எங்களை எதிர்க்க எந்த சக்தியாலும் எந்த மனிதராலும் முடியாது என்று நீர் கூறி, நீர் எங்களுக்கு கேடகமும் முது தூதர்களை அனுப்பி எங்களையும் எங்கள் சந்ததியும் பாதுகாப்பேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் நீர் விரும்புகிறபடி எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் எந்த நிமிடமும் உம்மோடு சஞ்சரித்துக் கொண்டே இருப்போம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் வாக்கு கொடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உம்முடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கிருபையை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.